மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியோட டார்க் சைட வெளிப்படுத்துற வகையில ரீசெண்டா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்க நிலையில அடுக்கடுக்கா பல ஆக்ட்ரஸ் தங்களுக்கு நடந்த பாலியல் தொல்லைகளை பத்தி வெளிப்படையா பேசி போலீஸ் கேஸும் கொடுத்துக்கிட்டு வர விஷயம் தான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சு பேசு பொருளா மாறி இருக்கு. ஆக்சுவலா 2017 மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் மற்றும் ப்ரொடியூசர்ஸால மூவி சான்ஸ் கேட்டு வர ஆக்டர்ஸ்க்கு பாலியல் தொல்லை அதிகமா இருக்குன்னு போராட்டம் பண்ணதை தொடர்ந்து கேரள கவர்மெண்டால அதே வருஷம் தொடங்கப்பட்டதுதான் ஹேமா கமிட்டி. இவங்க நல்லா ரிசர்ச் பண்ணி கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில ரெடி பண்ணி கொடுத்த ஒரு ரிப்போர்ட் ரீசெண்டா வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினதை தொடர்ந்து பல நடிகைகள் முன் வந்து ஆக்டர் சித்திக், ஜெயசூர்யா, முகேஷ், எடவேல பாபு, மணியன் பிள்ளராஜு, டைரக்டர் ரஞ்சித்னு இப்படி பல பேர் மேல பாலியல் புகார்கள் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளிவந்ததை தொடர்ந்து சீக்கிரமே பதிலளிச்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு மலையாள நடிகர் சங்கமான அம்மா சங்கத்துக்கு கோர்ட் உத்தரவிட்டிருந்தாங்க. பட் இதுக்கு பதிலளிக்காம இதோட தலைவரா இருந்த ஆக்டர் மோகன்லால் தன்னோட பதவியை ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாம கூடவே இதை சார்ந்த 17 மெம்பர்ஸ் தங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணி பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை சம்பந்தமா ஆக்டர் மோகன்லால், மம்முட்டி மாதிரியான மூத்த நடிகர்கள் எதுவும் பேசாம மௌனமா இருந்துகிட்டு வரது பலரையும் வெறுப்படைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதனாலே இவங்களுக்கு எதிராக பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலையில ஆக்டர் மோகன்லாலோட சேர்த்து 17 பேர் நடிகர் சங்கத்தில இருந்து விலகினதை பத்தி ஆக்ட்ரஸ் பார்வதி தனியார் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கிறது இப்ப வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா அதுல அவங்க என்ன பேசிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் நடிகர் சங்கத்தில இருந்து விலகிட்டாங்கன்ற வந்த நியூஸ நான் கேள்விப்படும் போது எவ்வளவு கோலத்தனமான விஷயம்னு நான் நினைச்சேன். அதாவது மீடியாக்கு முன்னாடி நின்று தைரியமா பேசக்கூடிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய இவங்களே இப்படி நழுவி வெளியே போயிருக்கிறது ரொம்பவே கோலத்தனமான ஒரு விஷயம்னு சொல்லிருக்காங்க. இந்த வீடியோவை ஆக்டர் சமந்தா ஷேர் பண்ணி இந்த பெண் பார்வதிக்கு உள்ள தைரியம் இருக்கின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி பாராட்டியிருக்காங்க. இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளிவந்ததை தொடர்ந்து ஆக்டர் ரேவதி, ஊர்வசி, ஆக்டர் டொவினோ தாமஸ், பிருத்திவிராஜன் இப்படி பலரும் இதுக்கு சப்போர்ட்டிவா பேசி இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட அவங்களை கடுமையா தண்டிக்கணும்னு பேசிக்கிட்டு வராங்க. சோ மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.